கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா 2026 தொகுப்புக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். காலையிலிருந்து நடந்த சுவாரஸ்யமான அரசியல் அப்டேட்ஸையும் பார்த்துடலாமா? ஷூர், பார்த்துக்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் வந்த அப்டேட்ஸ்லேயே எல்லாரும் விரும்பி பார்க்குறது, அதாவது அரசியல் விரும்புகிறாங்களோ இல்லையோ, ஒரு குறிப்பிட்ட அப்டேட்டை தமிழ்நாட்டில் எல்லாருமே விரும்பி பார்த்துருக்காங்க. பார்த்திபன், அதுதான் அப்டேட். சாரி, விஜய் அவர்களுடைய சொத்து மதிப்பு. அவர் இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செஞ்சார் இல்லையா, அதில் சொத்து மதிப்புலாம் வெளியாக இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. விஜய் கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது, எவ்வளவு அசையும் சொத்து, எவ்வளவு அசையா சொத்துக்கள். எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. கார்ட்ஸ் ப்ளீஸ். பாருங்க, விஜயிடம் அசையும் சொத்து அப்படின்னு சொல்றது 404,58 லட்சம் ரூபாய். அசையா சொத்து அதில் கிட்டத்தட்ட பாதி அப்படின்னு சொல்லலாம். சந்தை மதிப்பு 220,15 லட்சம் ரூபாய். அடுத்து, கடந்த 5 ஆண்டில் மட்டும் விஜயுடைய மொத்த வருமானம் 734.45 கோடி ரூபாய். கேட்கும் போது அப்படின்னா சராசரியா ஆண்டு வருமானம் சுமார் 150 கோடின்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமா. ஒரு வருஷத்துல விஜய் அவர்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது 150 கோடி ரூபாய். ரைட். தொடர்ந்து அவங்களுடைய மனைவி பெயரில் 15,51 லட்சம் ரூபாய் என்ற அளவில் சொத்து இருக்கு. இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் கிட்ட 2 லட்சம் ரூபாய் ரொக்கமாக கையிருப்பு இருக்கு. ஓகே. விஜயின் மனைவி சங்கீதாவிடம் ரொக்கமாக 1 லட்சம் ரூபாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் இந்தியானா இதுதான் போல இருக்கு. 404 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து, ஆனால் கையில் ரொக்கமாக 2 லட்சம் தான் இருக்குன்னும் போது கேஷ் கம்மியாக வச்சிருக்காங்க. பட் எல்லாம் பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கு. ஓகே. அடுத்த கார்டு. விஜயிடம் 80.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு BMW 530 அந்த கார், பயங்கரமான ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு கார்னு சொல்ல, அது ஒன்று வச்சிருக்காரு. அது இல்லாமல் டொயோட்டா லெக்ஸஸ் 350 கார், 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா லெக்ஸஸ் காரையும் வச்சிருக்காரு. ஓகே. அடுத்து, தங்கம் அப்படின்னு பார்க்கும்போது 1,20 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கம் வச்சிருக்காரு. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி வச்சிருக்காரு. ரைட். அடுத்து, சங்கீதா அவர்கள் கிட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் இருக்கு. 2 கிலோ மதிப்பிலான வெள்ளியும் இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கார்ஸ் இன்னும் அதிகமாக இருக்கு பாருங்க. 1.6 கோடி ரூபாய் மதிப்புள்ள டொயோட்டா வெல்ஃபயர் கார் ஒன்று இருக்கு. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள BMW 17 கார் ஒன்று இருக்கு. ஓகே. மாருதி சுசுகியும் வச்சிருக்காரு. 5,30,000 ரூபாய் மதிப்புள்ள மாருதி சுசுகி. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் டிவிஎஸ் எக்ஸல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது இல்லை, அந்த வண்டியை ஒன்று வச்சுருக்காரு. அதனுடைய மதிப்பு 67,000 ரூபாய். நிச்சயமாக ஒரு சென்டிமெண்டல் காரணம் இல்லாமல் இதை வச்சிருக்க மாட்டார். தந்தை சந்திரசேகருக்கு 3 கோடி ரூபாய் கடனாக வழங்கியிருக்கார் அப்படின்றதையும் பார்க்குறோம். தாயார் ஷோபா சந்திரசேகருக்கு 87 லட்சம் ரூபாய் கடனாக வழங்கியிருக்கார். ஓகே. தொடர்ந்து குடும்ப நபர்களுக்கும் கடன் கொடுத்திருக்காரு. எஸ். மனைவி சங்கீதாவுக்கும் அவர் பணம் கொடுத்திருக்காரு. அதாவது 12,60 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காரு. மகன் ஜேசன் சஞ்சய்க்கு 8,78,000 ரூபாய் கொடுத்திருக்காரு விஜய். ரைட். அடுத்து, ரைட். ஆக்சுவலாக சாஷா அவங்களுக்கும் அவங்க மகளுக்குமே கூட கடன் கொடுத்திருக்காரு. 4 லட்சம் ரூபாய் என்ற அளவில் கொடுத்திருக்காரு. ஸோ மொத்தமாக 10 வீடுகள் அவரிடம் இருக்கிறது. நீலாங்கரையில் ஒரு வீடு, சாலிகிராமத்தில் 2 வீடு, மயிலாப்பூரில் ஒரு வீடு, ஊரூர் பகுதியில் ஒரு வீடு, பள்ளிப்பட்டு பகுதியில் ஒரு வீடு, சோழிங்கநல்லூரில் 2 வீடுகள், பாடூர் பகுதியில் ஒரு வீடு, கொரட்டூரில் ஒரு வீடு. ஓகே. விஜயிடம் வங்கி கணக்கு அப்படின்னு பார்க்கும்போது மொத்தம் 10 வங்கி கணக்குகள் வச்சிருக்காரு. நீதிமன்றத்தில் குற்ற வழக்குகள் நிலுவையில் எதுவும் இல்லை அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்காரு. ரைட். அடுத்து, பாடி, தியாகராய நகர், சோழிங்கநல்லூர், கொப்பூரில் வணிக கட்டடங்கள் விஜய்க்கு சொந்தமாக இருக்கு. பாடியில் 11,854 சதுர அடி அளவுலையும், தியாகராய நகரில் 7,366 சதுர அடி பரப்பளவுலையும் அந்த வணிக கட்டடங்கள் அமைஞ்சிருக்கு. ஓகே. சோழிங்கநல்லூர் அப்படின்னு பார்க்கும்போது 7,200 சதுர அடியில் வணிக கட்டடம், அதாவது கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு. கொப்பூரில் 1,188 சதுர அடியில் வணிக கட்டடம் வச்சிருக்காரு. ரைட். அடுத்து,
ஸோ அவருடைய அஃபிடவிட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது இதில் இவ்வளவு தகவல் இருக்கு பார்த்து, இது வந்து நம்ம ஹைலைட்ஸாக எடுத்திருக்கோம். ஆமாம், ரொம்ப சுவாரஸ்ய தகவல். நான் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்தது வந்து தங்கம் வெள்ளியோட வைரமும் நிறைய வச்சிருக்காங்க அப்படின்றத பார்த்தேன். நம்ம லிஸ்ட்ல வைரம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ வி ஹேவ் டு இன்க்ளூட் தட் ஆஸ் வெல். அண்ட் ஆல்சோ கார்ஸ் எல்லாம் நல்லா பயங்கரமான கார்ஸ் ஒரு பக்கம், எஸ்யூவிஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ரொம்ப ஹம்பிளா மாருதி ஸ்விஃப்ட் கார் ஒன்றையும் வச்சிருக்காரு அப்படின்றது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ரசிகர்களுக்கெல்லாம் தெரியாம சம்டைம்ஸ் மார் விஷயத்துலயே வெளியில போயிட்டு வர்றதுக்கு அந்த மாதிரி ஒரு ஹம்பிளான ஒரு காரை பயன்படுத்துவார்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஆனால் எனக்கு நான் உங்ககிட்ட ஒரு உதவி, நம்ம சக தொகுப்பாளர் இருக்காங்களே காயத்ரி, அவங்க கிட்டயும் இதே மாதிரி ஒரு எஸ்யூவி இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அது நாளைக்கு நீங்க ஷோல அவங்க கிட்ட கேளுங்க, அவங்க எந்த கார் BMW எது வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க கேட்டுருங்க. ரைட். தொடர்ந்து இன்னைக்கு இந்த சொத்து விவரங்கள் எல்லாம் நமக்கு மாலையில தான் வர ஆரம்பிச்சது. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து பிரச்சாரக்களம் வந்து இன்னைக்கு ஆரம்பித்த முதல் நாளே வந்து சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஆமாம், ஹைலைட்ஸ் என்ன பாருங்க பார்த்திபன், அவர் வந்து இன்னைக்கு 4 இடத்துல முதல்ல பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தார், பிறகு 3 இடத்துல பிரச்சாரம் பண்ணுறதா இருந்தார், பிறகு அது 2 இடமா மாறிச்சு. ஸோ என்னாச்சு அவர்னா, அவர் பிரச்சாரம் பண்ணுற இடங்களில் பேசப்பட்டதை விட பிரச்சாரம் கேன்சல் பண்ணார்ல, ஆமாம், 2 இடம், அதை பற்றி தான் இப்போ அதிகமாக பேசுகிறாங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆதவ் அர்ஜுனா அவர் களத்தில் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதி பிளஸ் அண்ணாநகர் தொகுதியிலே இன்னைக்கு பிரச்சாரம் பண்றதா இருந்தது. ஏன்னா அதெல்லாம் ஒரே சர்க்கிள் இருக்கு. அண்ணாநகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், பெரம்பூர் அவருடைய தொகுதி. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிகரமா பிரச்சாரம், அவருடைய தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணிட்டாரு, முதல்வரோட தொகுதியிலே இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டாரு. ஆமா, ஆதவ் அர்ஜுனா தொகுதி மிஸ் ஆயிடுச்சு, அண்ணாநகர் மிஸ் ஆயிருக்கு. அவர் வரல அப்படிங்கிற அந்த ஏக்கத்தோட அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க ஊடகத்துக்கு. அந்த பேட்டியை பார்த்துடலாமா? எஸ் ப்ளீஸ். 1:30 மணிக்கு வந்துட்டு அங்க நின்னுட்டு இருந்தோம். எங்களுக்கு இங்க எந்த பிரச்சனையுமே கிடையாது. போலீஸ்ல இருந்து எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பிளேஸ் கொடுத்து நிக்க வச்சாங்க தான். எங்களுக்கு வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்ணாங்க, ஜூஸ் கொடுத்தாங்க, எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நிக்க வச்சாங்க. எப்படியும் அவர் இன்னைக்கு பாத்துருவோன்ட்டு தான் 6 மாசம் குழந்தையும் 5 வயசு பையனையும் விட்டுட்டு வந்து இங்க 4 மணி நேரம் நாங்க நிக்கிறோம். நின்னுட்டு இப்ப திடீர்னு அவர் வர முடியாது அப்படின்னு சொன்ன பிறகு என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எங்க தளபதி வருவாங்க, நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப நெருக்கடி பண்றாங்க. நாங்க ரொம்ப ஃபீல் பண்றோம் எங்க தளபதி வரலன்ட்டு. நாங்க காலையில இருந்து எங்க தளபதியை பார்க்கணும்னு இருந்தோம். எங்களால என்ன பேசுறதுன்னு தெரியல. இந்த மாதிரி எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ரொம்ப நம்பிக்கை வந்தோம் அவரை பார்க்கலான்னு. மன உளைச்சலுக்கு இப்ப நாங்க ஆளான இருக்கோம். காலையில இருந்து இங்க இருந்திருக்கோம். வேட்பாளர் அறிவிச்சாங்க, காலையில வந்தோம், இன்னும் வீட்டுக்கே போகல, இங்கதான் இருந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமா மனசு கஷ்டமா இருக்கு. வருவார் ரொம்ப ஆர்வத்தோட வந்தேன் நான் பார்க்கலான்ட்டு. என்னால பார்க்க முடியல. பேச சொல்லிடுறீங்க, நாங்களும் பேசிடுறோம். ஆனா கமெண்ட் எப்படி வருது பாக்குறீங்களா? ரொம்ப கேவலமா வருது கமெண்ட். அதுக்காகவே மகளிர் வந்து கொஞ்சம் பேச தயங்குறாங்க. காலையில இருந்து சாப்பிடல, எதுவுமே பண்ணல, அவ்வளவு எக்ஸைட்மெண்டா வந்தோம். இப்போ பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து போகவே முடியல. இப்போ எல்லாருமே பாதி பேர் போயிட்டாங்க, எங்களால இங்க இருந்து மூவே ஆக முடியல. ஏன்னா இது எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம். ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கும்னு அவங்களோட ஆதங்கத்தை கொட்டியிருக்காங்க. ஆமா, அந்த பிரச்சாரம் கேன்சல் ஆன இடத்துல இவங்க எல்லாம் பேட்டி கொடுத்திருக்காங்க பார்த்து. பட் ஏற்கனவே 2 இடங்கள்ல பிரச்சாரம் பண்ணிட்டாரு. பெரம்பூர் மற்றும் பக்கத்தில் கொளத்தூர் வந்து நம்ம சீஃப் மினிஸ்டரோட தொகுதி, ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி, அங்கேயும் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பிரச்சாரம் பண்ணும்போது அவர் அங்கே அந்த காட்சிகள் எப்படி இருந்தது அதை பார்த்துடலாங்களா? எஸ். உனக்கு காட்ட வரனா விஜயை பார்த்தாலே போதும்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் வந்திருக்கு. பட் அவர் என்ன பேச போறாருன்னு எதிர்பார்ப்போட நிறைய மக்கள் இருந்தாங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு பிரச்சார களத்தில் விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாங்களா? ஷூர் பார்த்திபன். உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த தீய சக்தி திமுக அரசுல நீங்க நிம்மதியா இருந்தீங்களா? ஸ்டாலின் சாருக்கு மக்களை பத்தி எல்லாம் கவலையே இல்ல.
அவருக்கு மக்கள்லாம் முக்கியமே இல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த தெருமுனை கூட்டத்தில் அவருடைய பிரச்சாரமும் அமைந்திருந்தது. அதே நேரத்தில் அவரை வண்டியில் நிறைய பேர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பட் அதை அவரே விரும்பலை. விஜய் என்ன சொல்கிறாங்க, சொல்லிட்டாங்க. பட் ஆக்சிடென்ட்ஸ் ஆயிருக்கு, ஒருத்தர் உயிரிழந்தும் இருக்கார், அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போய். இது இல்லாமல் அந்த ஊரில் நடந்த இன்சிடென்ட் வேறு. ரைட். இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுவது அது இருக்கிறதுலே சுவாரஸ்யமான விஷயம்னா அந்த தலைவர்கள் கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்ற ஒரு விவரம் ஒரு காமன் மேனுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லைங்களா? அது தெரிய வரும்போது தான் ஓ இவ்வளோ வச்சிருக்காங்களா அப்படின்னு ஒரு தெளிவு வரும். ஸோ விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுடைய சொத்து விவரங்களையும் இன்னைக்கு பார்த்துட்டோம். இந்த நிலையில் இன்னைக்கு காலையிலேயே நம்ம பிரேக்கிங் நியூஸோட ஒரு விஷயம் ஆரம்பிச்சோன்னா அது வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க இன்னைக்கு முக்கிய தலைவர்கள் அப்படின்ட்டு. அந்த வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இந்த பக்கம் தாவேக தலைவர் விஜய் அவர்களும் இன்னைக்கு ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துடலாம். ஸ்டாலின் அவர்கள் இன்று கொளத்தூர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்த அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். முடிச்சுட்டு அவருமே கூட ஒரு சின்ன ஒரு ரோட் ஷோ ஒன்று நடத்தினார். இட் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் டே. பிகாஸ் அவர் மட்டும் ரோட் ஷோ பண்ணுறாரு, அவருக்கு விட்டுட்டீங்களே எங்களுக்கு விடலையேன்னு சொல்லிட்டு தாவேக கேடர்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைனில் பொங்கிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு சூழலையும் பார்த்தோம். டெஸ்பைட் தட் இந்த என்ன சொல்கிறது, முதலமைச்சராக இருக்கட்டும் இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், உங்கள் களத்தில் அடிக்கடி வராங்கன்றதுனால மக்கள் அவங்கள அடிக்கடி பார்க்குறாங்க. வேற விஜய் அவர்கள் வந்து பொதுவாக ஒரு பேட்டி கூட நிறைய தந்தது கிடையாது கடந்த 10 ஆண்டுகள். அவருக்குன்னு ஒரு பிராண்ட் வேல்யூ, ஃபேஸ் வேல்யூ வந்து காலங்காலமாக ஒரு பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் களத்துக்கு வரும்போது அவர் எப்படியாவது பார்த்துடணுன்ற ஒரு ஆர்வம், ஒரு என்ன சொல்கிறது, கட்சியில் இருக்காங்களோ இல்லையோ பொதுமக்களுக்கே அந்த ஆர்வம் இருக்கணும் போது கூட்டம் பயங்கரமாக வருது. அதனால தான் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியான ஒரு கூட்டம். அதுவும் நம்ம சொல்லவே வேணாம், சென்னையில் பெரம்பூர்லையும் சரி கொளத்தூர்லையும் சரி எவ்வளவு குறுகலான சாலைகள் அப்படின்றது. ஸோ அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் மக்களுடைய பாதுகாப்பு, தன்னுடைய பாதுகாப்பு எல்லாத்தையும் மனதில் கொண்டு அவர் இன்னைக்கு அவருடைய என்ன சொல்கிறது பிரச்சார பயணத்தை முடிச்சுக்கிட்டாரு. அப்படின்னாலுமே இன்னைக்கு நாம் பார்த்த கள காட்சிகள் வந்து வரும் நாட்களில் இன்னும் எவ்வளோ பிரம்மாண்டமாக போகுது, இல்லை பாதுகாப்பு ஏற்பாடுகள் வேறு ஏதாவது மாற்றம் செய்யப்படுமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுந்திருக்கு. வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இல்லை ஆமாம், எப்போவுமே மக்கள் வந்து சினிமாவில் அவங்களுக்கு பிடிச்ச நட்சத்திரங்களை பார்க்கும்போது அவங்க நேரில் வரும்போது சினிமாவில் அப்படி இருந்தாங்க, நேரில் எப்படி இருக்காங்க பார்க்குற ஒரு ஆர்வம் அவங்களுக்கு அதீதமாக இருக்கிறதுனால அது கூட்டமாகவும் மாறுது. நாம் திரு விஜய் அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்த அந்த காட்சிகளை தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 தொகுதியில் விஜய் வந்து களம் காணுறார். ஒன்று வந்து பெரம்பூர் தொகுதி, அங்கே தான் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு. ஆமாம். ஸோ அங்கேயும் வந்து களமாடுறாரு. அந்த வகையில் நாம் இன்று விஜய் இந்த 2 சாய்ஸுமே வந்து இப்போ ஒரு விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. அதையும் நம்ம இப்போ பதிவு பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னென்னா இதுக்கு முன்னாடி முதல்வர் வேட்பாளர்களாக ஒரு கட்சியில் நிறுத்தப்படுறாங்க இல்லைங்களா, அவங்க யாருமே வந்து ஒரு சமுதாயம் சார்ந்த, அவங்க சமுதாயம் சார்ந்த, அவங்க மதம் சார்ந்த அப்படி ஒரு தொகுதியை போனது கிடையாது. ஆனால் இந்த முறை தாவேக தலைவர் விஜய் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. பெரம்பூராக இருக்கட்டும் இல்லை திருச்சி கிழக்காக இருக்கட்டும், அவர் சமயம் சார்ந்த, அவர் சமூகம் சார்ந்த வாக்காளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியாக செலக்ட் பண்ணிக்காரு. ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் இப்படி தேர்வு பண்ணலாமா அப்படின்ற ஒரு விமர்சனம் இங்க எழுவதையும் நம்மால பார்க்க முடியுது. பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா எங்க இருக்காங்க அப்படின்றதும் நான் இங்க ஒரு க்ரூஷியலான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் ஆஃப் தொகுதிகள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. ஆமா, தாவேகா தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுடைய தலைவர் மீது இந்த மாதிரியான விமர்சனங்கள் வைக்கிறாங்க, பட் எங்க தலைவர் எங்கேயுமே மதத்தை சொல்லியோ அல்லது வந்து ஜாதியை சொல்லியோ ஓட்டு வாங்குறது இல்லை, அனைவரும் சமம், சகோதரத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அதை சொல்லிதான களத்தில் நிற்கிறாரு. ஸோ பொதுமக்களுடைய ஆதரவு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளும் காட்டுறாங்க. ஏற்கனவே தேசிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மோடி அவர்களும் சரி, ராகுல் காந்தி அவர்களும் சரி 2 தொகுதியில் களம் காணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஜெயலலிதா அவர்களும் 2 தொகுதியில் களம் காணியிருக்காங்க. ஸோ அதனால் 2 தொகுதியில் நிற்கிறதுல என்ன தப்புன்னு சொல்லி அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஸோ எனிவே ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும். ரைட். இதில் பெரம்பூர் தொகுதியை பற்றி ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் எபிசோடில் அனலைஸ் பண்ணிட்டோம், அலசி ஆராய்ஞ்சிட்டோம். இன்னைக்கு அவர் போட்டியிடக்கூடிய இன்னொரு தொகுதியான திருச்சி கிழக்கு, அந்த நிலவரத்தையும் பார்த்துடலாமா? ஷூர், பார்த்திபன். கார்ட்ஸ் ப்ளீஸ். ஸோ 2021 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கும்போதுங்க பார்த்திபன், திமுக தான் இப்போ அங்கே சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்காங்க. திரு இனிகோ இருதயராஜ் அப்படிங்கிறவர் அங்கே லோக்கலில் ரொம்ப ஃபேமஸ், அவர் பிரபலம். அவர் கிட்டத்தட்ட பாருங்கள் அதிமுக வேட்பாளரை விட 2 மடங்குக்கும் மேலே வாக்குகள் வாங்கி அவர் நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 55% வாக்குகளை கையில் வச்சிருக்கார். எஸ். அதே அதிமுக 23% தான் கையில் வச்சுருக்காங்க. திரு வெல்லமண்டி நடராஜன் அவர்கள். நாம் தமிழர் கட்சின்னு பார்க்கும்போது சராசரியாக அவங்க வந்து ஒரு 8% வாக்குகள் வச்சுருக்காங்க. மக்கள் நீதி மையம் 7%, ஒரு 6.5%ன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அமமுக
அவங்களும் வந்து ஒரு 5.5% வாக்குகளை கையில் வச்சுருக்காங்க. ஸோ வெற்றி வாக்கு வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிமுகவை காட்டிலும் திமுக வேட்பாளர் 31%, அதாவது சுமார் 53,800 வாக்குகள் அதிகமாக பெற்று அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்த ஒரு தொகுதியில் தான் தற்பொழுது விஜய் அவர்கள் களத்தில் நிற்கிறார். எப்படி பெரம்பூரில் வந்து ஆர்டி சேகர் அப்படின்ற அந்த சிட்டிங் எம்எல்ஏ ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருக்காரு, அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சவர் இருக்காரு. அதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே திருச்சி கிழக்குலையும் பார்க்குறோம். திமுகவின் இனிகோ இருதயராஜ் அவர்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக ஒரு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு பண்ண ஒரு நபராக இருக்காரு. ஸோ ஒரு டஃப் காம்படிஷன் தான் இருக்குது களத்தில். ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு வேட்பாளர்னு இல்லை, ஒரு டஃப் காம்படிஷனுக்கு எதிராக தான் விஜய் களமிறங்குகிறார் அப்படின்றதையும் இங்கே நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து அடுத்த கார்டு பார்த்துடலாங்களா? ஷூர், பார்த்து. 2021 ஆண்டுக்கான நிலவரம் 2021 நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். அதில் அந்த வாக்கு வித்தியாசங்களும் கிட்டத்தட்ட 31% இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்த கேண்டிடேட்டுக்கும் செகண்ட் வந்த கேண்டிடேட்டுக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கான அரசியல் அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம அரசியல் வரலாற்றை திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு தருணம். மக்களே வரலாறு முக்கியமில்லை, இன்னைக்கு எதை பற்றி பார்க்க இருக்கிறோம்? கருணாநிதி அவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். பார்த்திபன், பார்த்துடலாங்களா? எஸ். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை, இந்த காந்த குரல் தமிழக அரசியலில் அரை நூற்றாண்டுக்கும் மேலாக திமுக தொண்டர்களை கட்டி போட்டிருந்த நாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் கருணாநிதி. திருவாரூர் திருக்குவளையில் 1924 ஜூன்ல பிறந்தவர். 14 வயசு பாலகனா இருந்தபோதே அரசியலுக்கு வந்துட்டாரு. அன்னைக்கு கருணாநிதி தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றும் தலைவராவார் என்று யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. மாணவ பருவத்திலேயே ஹிந்தி திணிப்புக்கு எதிராக முழங்கினார். மாணவர் நேசன் என்று அவர் தொடங்கிய பத்திரிகை பின்னால முரசொலியாச்சு. பெரியாரின் பேச்சுகளால் ஈர்க்கப்பட்ட கருணாநிதி தன்னோட அரசியல் ஆசானான அண்ணாவை 1940களில் சந்திச்சார். அப்போது பேனாமுனை எவ்வளவு வலிமையானது என்பதை தன்னுடைய எழுத்துகளால் காட்டியவர். 20 வயசுல திரைத்துறையில கதை எழுத ஆரம்பிச்சாரு. அவர் முதலா வசனம் எழுதிய ராஜகுமாரி படம் 1947 வெளியாச்சு. அரசியல்ல தீவிரமா இருந்தவர் முதலாக 33 வயசுல 1957 சட்டப்பேரவை தேர்தல்ல குளித்தலை தொகுதியில் போட்டியிட்டு ஜெயிச்சாரு. அதுவரையில் திமுக கூட்டங்களில் ஒலித்த அவரது குரல் சட்டப்பேரவையிலும் ஒலிச்சது. 1967 சட்டப்பேரவை தேர்தல்ல திமுக ஆட்சியை பிடிச்ச போது அண்ணா அமைச்சரவையில பொதுப்பணித்துறை அமைச்சரானார். அதன் பிறகு 1969 அண்ணா மறைவை அடுத்து தமிழகத்தோட முதலமைச்சரா பொறுப்பேற்றார். 1971 தேர்தலையும் திமுக ஜெயிக்க 2வது முறையா முதலமைச்சர் ஆனார். அப்போது திமுக பிளவு கண்டது. திமுகவில் இருந்து நீக்கப்பட்ட எம்ஜிஆர் 1972 அதிமுகவை தொடங்கினார். 1975 இந்திரா காந்தி எமர்ஜென்சி அமல்படுத்திய போது அவரோட ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. பிறகு 1977 நடந்த தேர்தல்ல அதிமுக ஆட்சியை பிடிக்க எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தது திமுக. 1980, 1984 தேர்தல்கள்ல எம்ஜிஆர் ஹாட்ரிக் வெற்றியை பதிவு செஞ்ச போது திமுக தொடர் தோல்வியை சந்திச்சது. ஆனாலும் துவண்டு போகாமல் திமுகவை அரணாக காத்து வழிநடத்தினாரு கருணாநிதி. எம்ஜிஆர் மறைவை அடுத்து 1989 நடந்த தேர்தல்ல திமுக வெற்றியை வசமாக்க கருணாநிதி 13 ஆண்டுக்கு பிறகு முதல்வரானாரு. அதுவும் நீடிக்கல. அவரோட ஆட்சி 1991 கலைக்கப்பட்டுச்சு. தொடர்ந்து நடந்த 1991 சட்டப்பேரவை தேர்தல் திமுகவுக்கு பேரிடியாக அமைஞ்சது. ராஜீவ்காந்தி படுகொலையை அடுத்து நடந்த தேர்தல்ல திமுக படு தோல்வியை சந்திச்சது. 1996 தேர்தல்ல திமுக அமோக வெற்றியை வசமாக்க ஆட்சி அமைச்சாரு கருணாநிதி. 2001 மீண்டும் ஆட்சியை திமுக பறிகொடுக்க அதிமுக அரியணை ஏறியது. 2006 மீண்டும் திமுக கூட்டணி வெற்றியை வசமாக்க 5வது முறையா முதலமைச்சரானாரு கருணாநிதி. 2011 வரையிலையும் முதலமைச்சரா தொடர்ந்தாரு. இதுதான் அவர் தமிழகத்தை கடைசியா ஆண்ட காலகட்டம். 2011 தேர்தல்ல அதிமுக ஜெயிக்க ஜெயலலிதா ஆட்சி அமைச்சாங்க.
அண்ணா மறைவுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை கட்டி காத்தவரு. தமிழகத்துல திராவிட அரசியல ஆலமரமாக வளர்த்த பெருமை அவரை சாரும். எதிர்கொள்ள முடியாத நெருக்கடிகள், அதிர்ச்சி தோல்விகளுக்கு மத்தியிலும் திமுகவை அரணாக காத்து வளர்த்து அரியணை ஏற்றியவரு. எழுத்தாளர், கவிஞர், அரசியல்வாதி என பல துறைகளில் தடம் பதித்தவர். 2018 ஆகஸ்ட்ல மண்ணுலகிலிருந்து ஓய்வு பெற்றாரு. அவர் மறைந்தாலும் உடன்பிறப்புகளே என்ற அவரது காந்த குரல் இன்றளவும் திமுக தொண்டர்களின் மந்திர சொல்லாகவே இருக்கு. ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையோட வரலாறை பார்த்து முடிச்சிருக்கோம் இல்லைங்களா சலீம்? எஸ் பார்த்திபன். அடுத்ததாக நம்ம ஏழ்ற அரவிந்த் அரசியல் அலப்புறையோட தயாரா இருக்கார், பார்த்துடலாமா? இன்னைக்கு யார் மாட்டியிருக்காங்களோ தெரியலையே. தேர்தல் திருவிழா 2026 குழுவினருக்கு நன்றி. இன்னும் ஷாக்காக பார்க்குறீங்க, நம்ம செட்டப் மாதிரியே போட்டுக்கிறானேண்ணா. இல்லை, எங்களுக்கும் தேர்தல் திருவிழாவில் கலந்துக்கணும்னு ஆசை, பட் என்னை சேர்த்துக்க மாட்டீங்க. அதனால் நாங்களே ஒரு செட்டப் ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா 7.5 கண்டென்ட் தான். தேர்தல் திருவிழான்றதுனால வேறு கண்டென்ட்லாம் கொடுக்க போகிறதில்ல, 7.5 கண்டென்ட்டே தான். யாரை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள், நாம் தமிழர் கட்சி. அவருக்கு பொழுது போல் அப்படின்னா உடனே யார் அடிப்பாருன்னு தெரியுங்களே, நம்ம விஜய் அவர்கள் தான், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். அவர் ரொம்ப கெத்தான ஆள், மாசான ஆள். நீங்கள்லாம் பஞ்ச டைலாக்லாம் பேசுகிறீங்களே, அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தால் கரூரில் நீங்கள் போய் சம்பவம் பண்ணீங்களே, அந்த கரூரில் போட்டியிட வேண்டியதானே. அப்படி அதை விட இன்னும் பயங்கரமான ஐடியா கொடுக்குறேன். சிஎம்க்கும் உங்களுக்கும் தானே போட்டி, டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு மூச்சுக்கு 300 தடவை பேசுகிறீங்களே, ரொம்ப தைரியமான ஆளாக வந்து குளத்தூர் தொகுதியில் போட்டியிட வேண்டியதானே. அதை விட்டு ஏன் பம்மட மாதிரி கண்ட தொகுதியில் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன கதை? அவ்வளோதான் அவங்க தைரியமா அப்படின்ற மாதிரி குசும்பா குத்தி விட்டுருக்கிறாரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். சேவல் சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்று 5 ஆண்டுகள் கட்சியில திமுகவை சரிபாதியா உடைச்சி வெளியே வந்து 1977 ஜெயிக்கிறாரு. நீ 2024 கட்சியை தொடங்கி நான் வருவேன். இந்த செந்தில் ஒரு படத்துல மலையை தூக்க போறாருவாங்க. எல்லாம் ஊரே திறனிருக்கும், 10 ரூபா டோக்கனை போட்டுறாங்க வரிசையா. எப்பா எல்லாரும் வந்தாச்சாப்பா, ஒரு மலைச்சாமி வரலாம் முத்துசாமி வரலாம்னு சொல்லக்கூடாதுவாங்க. மலையை தூக்க போறாரு அப்படி வரிசை நிற்பாரு கோவணத்தை கட்டி நிற்கும் போது வந்தாச்சுல எல்லாருக்கும் இந்த மலையை தூக்கி கையில வைங்கப்பாப்ல. அது மாதிரி இவர் வருவாரா, இவருக்கு ஓட்டு போட்டு இவரை சிஎம் ஆகிற 2 தொகுதியில. ஏன் உன் கட்சியில திருச்சி கிழக்குல போட்டி போட ஆள் இல்லையா? பெரம்பூர்ல போட்டி போட ஆள் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க மதுரை மாநாட்டுல திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய். நீங்களே 234 தொகுதியும் விஜய் தானே. 234 தொகுதியிலும் விஜய் என்றால் உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக, 41 பேர் இறந்ததாக, செந்தில் பாலாஜி தான் 41 பேரை கொண்டாருன்னு சொல்றீங்களே. அப்புறம் நீங்கள் தெம்பு திராணி துணிச்சல் இருந்தால் கரூர் தொகுதியில நிற்பதற்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? கரூர்ல 2 பேர் தான் போட்டி. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. ஒன்னு ஸ்டாலின் சார், இன்னொன்னு விஜய்ங்கிறீங்களே. நீங்க ரொம்ப துணிச்சல்காரரு, நீங்க பெரிய பக்கா மாசு, நீங்க பெரிய ஆளு. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன்னு பாடுற ஆளு அப்படின்னா முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உங்களுக்கு தானே போட்டி. அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் நிக்கிற குளத்தூர் தொகுதியில ஏத்து நிக்க வேண்டியதானே? ஏன் அங்க நிக்கல? நீங்க 2 பேர் தானங்க போட்டியே. எங்க ப்ரோ, ஹலோ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, வாங்க பிரதர். இல்லங்க, குளத்தூர் வேண்டாம். அவர் மகனிக்கிற சேப்பாக்கம் தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் ஏத்து நிக்கிறது உங்களுக்கு தெம்பு இருக்கா? துணிச்சல் இருக்கா? நிக்க மாட்டேன். ஏன் பெரம்பூர், ஏன் கிழக்கு? அதான் அன்னைக்குமா என்ன சொன்னாங்க, மதசார்பற்ற சமூக நீதி. சாருடைய தத்துவம் மதசார்பற்ற சமூக நீதி. அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், சாதி ஒழிப்பு, சமத்துவம், சமூக நீதி. பெரம்பூர் தொகுதியில கிறிஸ்தவர்கள் அதிகம், திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ பிள்ளைமார்கள் அதிகம். மத சார்பற்ற சமூக நீதி, சாதி ஒழிப்பு, பெரியார் அண்ணாரு சாதி பார்த்து மதம் பார்த்து நிற்பாரு. சூப்பர் பிரதர். சலீம், இப்போ நாம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம QR கோடு இருக்கு. இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியை நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். டைரெக்டாக நம்மளோட பிளேலிஸ்ட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம திரையில் ஒரு QR கோடு தெரியுது பாருங்கள். உங்களுடைய மொபைல் ஃபோனில் கேமரா ஓப்பன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணுங்கள். கீழே யூடியூப் லிங்க் டிஸ்பிளே ஆகும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம தந்தி டிவியோட யூடியூப்பில் நம்ம தேர்தல் திருவிழாவினுடைய பிளேலிஸ்ட்டுக்கு டைரெக்டாக போய் உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ரைட், இது கிங் மேக்கர்ஸ் ஐஎஸ் அகாடமி வி டீச் யூ ரீச் தேர்தல் திருவிழா 2026.